இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு வீட்டிலே இட்லி பொடி இருந்தால் கவலையே இல்லைங்க. நம்ம எந்த நேரம்னா சரி இட்லி இருந்ததுன்னா நம்ம வச்சு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி பொடி இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சட்னி அரைச்சி நம்ம அது கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த சுவையான இட்லி பொடியை எப்படி செய்கிறது, அதுவும் கருப்பு உளுந்து வச்சு இந்த இட்லி பொடியை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப்பு இந்த கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து தான் ரொம்ப சத்து, நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு கெட்டும் போகாது, ரொம்ப நாள் நல்லா இருக்கும். நம்ம இந்த கருப்பு உளுந்தில் பண்ணுறது பாருங்கள். இந்த கருப்பு உளுந்தில் 1 கப்பு நான் இந்த உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1 கப்புக்கு நான் அதை மாற்றிட்டேன். நான் 1 கப் உளுந்து இந்த அளவு போதுமானது நமக்கு. நம்ம இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்கு நம்ம 1 கப்பு முதல்ல பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்தோம். இப்போ அந்த கருப்பு உளுந்து எடுத்த அதே கப்புக்கு 1/2 கப்புக்கு நம்ம கடலை பருப்பு எடுத்திருக்கோம். பாருங்கள், 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம் பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு சட்டியில், ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நம்ம இந்த கருப்பு உளுந்தை எண்ணெய் ஊற்றாமல் இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பையும் அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அதாவது உளுந்துக்கு எண்ணெய் ஊற்றாமல் செய்வோம். கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்துருவோம், பொன்னிறமாக மாறி வந்துடும். அதன் பிறகு இதை வடிகட்டி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டும் நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதன் பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு தட்டில் நான் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு, அந்த உளுந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு இந்த காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாவை காம்பை நீக்கி நான் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதே மாதிரியே கொஞ்சம் வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கடாயில், இந்த இரும்பு கடாயில் இந்த உளுந்தை வறுத்து எடுத்துருவோம். எண்ணெய் ஊற்றாமல் உளுந்தை வறுத்து எடுத்துருவோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதே எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த காஞ்ச மிளகாவை, காம்பு நீக்குன்னு அந்த காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதே எண்ணெயிலே கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வறுத்து எடுத்துட போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம், கவனிங்க. நம்ம ஒரு கடாயில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த 1 கப்பு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம், கருப்பு உளுந்தை போடுறோம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா இதை பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இப்போ அந்த உளுந்தை பாருங்கள், நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா இது வறுபடுது. பாருங்கள் எப்படி வறுபடுதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா வறுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். சொல்லவா? பாருங்கள், இங்கே நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவப்பாக பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பை வறுக்க போகிறோம். அந்த பாத்திரத்தில் இப்போ நான் இதை வறுக்கிறதுக்கு, கடலைப்பருப்பை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெயே போதும். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பை நான் அதில் போட்டுட்டேன். நம்ம எடுத்த கடலைப்பருப்பை இப்போ நல்லா செவக்க வறுபடுது. பாருங்கள், ஸ்டவ் நமக்கு அடுப்பு தீ மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரே இதில் வச்சுட்டு கருகிராமல் பார்த்து செவக்க வறுக்கணும். நான் வறுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வறுபட்டுருக்குதுன்னு. நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வருதுன்னு பார்த்தீங்களா? கலர் மாறுதா? நமக்கு அந்த ஒரு பொன்னிறமான ஒரு கலருக்கு ரொம்ப நல்லா வந்துடும். கருகிடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது அதுதான். நல்லா கிட்ட நின்று வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கலர் மாறிடக்கூடாது. பாருங்கள் எப்படி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா இன்னும் ஒரு 1 மினிட் போதும். இதில் நம்ம கரெக்டாக இதை மாற்றிடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு. போதும், கரெக்டாக வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துட போகிறோம். அப்போ பாருங்கள், அந்த மீதி இருக்கிற அந்த எண்ணெயில், கடலைப்பருப்பு வறுத்த அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் நான் காஞ்ச மிளகாவை நான் போடுறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த காஞ்ச மிளகாவையும் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுறேன். படப்படன் வெடிக்கும். பாருங்கள், இது ரெண்டையுமே நம்ம ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், ரெண்டும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், இதை நம்ம கருகிராமல் நம்ம இதையும் வறுத்து எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி வறுக்கிறேன்னு. நான் கருவேப்பிலை போட்டனால நமக்கு படப்படன் வெடிக்கும். பாருங்கள், இது 1 செகண்டில் அப்படி கருகிற மாதிரி வந்துடும். கரெக்டாக வதக்கிட்டே நிற்கணும் நம்ம கிட்ட நின்று. போதும், இது சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இந்த பூண்டு நம்ம வறுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா இதை அரைக்க போகிறோம், அதனால் பூண்டு வந்து வறுக்காமல் வச்சுருக்கோம். வறுத்த உளுந்தம்பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. இது கூட நமக்கு வந்து ஒரு கட்டி பெருங்காயம் கிடைச்சாலும் நல்லதுங்க. கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் வந்து இந்த பெருங்காயத்தூளை நான் அரைக்கும் போது மிக்சியில் போட்டு சேர்த்து நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த இது இப்படி போட்டுடலாம். ஆனால் நாங்கள் அங்கே போடும்போது நான் அரைச்சி காட்டுறேன். இதுதாங்க. இது வந்து என்ன செய்யணும், நல்லா ஆறணும். அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது. நல்லா ஆறின பிறகு, சூடு ஆறின பிறகு தான் நம்ம அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஆற விட்டுருக்கோம். அதன் பிறகு நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இட்லி பொடிக்கு வறுத்து வச்சது இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சிக்கு மாற்றி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. சூடே கிடையாது, நல்லா ஆறிடுச்சு. இதன் பிறகு நம்ம வந்து இந்த மிக்சிக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள், இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. சுத்தமாக காஞ்சு நல்லா இருக்கணும். அப்போனா தான் கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணியோடு இருந்ததுன்னா அது கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு வந்து இந்த பாத்திரத்துக்கு இதில் வந்து நான் மாற்றிடுறேன். மிக்சிக்கு மாற்றிட்டேன். இதோடு சேர்த்து இப்போ கட்டி பெருங்காயத்தூள் என்கிட்ட இல்லாதனால நான் இந்த பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம். பாருங்கள், இது கூட வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேன். ஏன்னா போடுவோம், பத்தலைனா கூட நம்ம திரும்ப போட்டுக்கலாம். பார்த்து இது கூட போதும் தான். நான் மீதியை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப போட்டு அதிகமாகிடுச்சுன்னா நான் நல்லா இல்லாமல் ஆகிடும். அதுக்காக இதை கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். அது அரைச்ச பிறகு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா நம்ம மீதி உப்பை நம்ம போட்டுக்கிடலாம். தேவைப்பட்டால் இந்த உப்பை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இப்போ அதை அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மூடி போட்டாச்சு. பாருங்கள், இப்போ நான் மிக்சிக்கு வச்சுட்டேன். இதை லைட்டாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பவுட்ரு மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்படி பவுட்ரு பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா மேலே பிடிச்சிக்கிட்டோம். நம்ம 1-2 அரைப்பட்டிருக்குது. இதை நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்க போகிறோம். ஓரளவுக்கு, ரொம்ப நைஸாக இல்லை, பாதி அளவுக்கு நம்ம அரைக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் மூடிட்டு திரும்ப நான் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா சரியான பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதை நான் காட்டுறேன். பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. இது எத்தனை நாளானாலும் சரி கெட்டு போகாது. 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் தான் வரும். நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிடலாம். நல்லா இருக்குது. சுவையான இட்லி பொடி ரெடி. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம் இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த இட்லி பொடியை நான் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. பாருங்கள், நான் இட்லி எடுத்திருக்கேன். வாவ், சூப்பரான இட்லி. சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டான இட்லி. நான் இப்போ இதில் வந்து இட்லி பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் கலந்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்றத. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இப்போ நான் அந்த இட்லி சாப்பிட்டு காட்டுறேன். இந்த பொடியோட டேஸ்ட் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். வா, செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். வா, வெரி நைஸ். ரொம்ப இட்லியும் சூப்பராக இருக்குது. இட்லி பொடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி.